அசோக், நல்ல சந்தர்ப்பத்துல உன்னை சந்திக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? many happy returns of the day. தேங்க்யூ. இன்னைக்கு என் பர்த்டே. உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க மாமா சொன்னாரு. நீ என்ன கூப்பிடலனாலும் அழையாத விருந்தாளியா நானே வந்துட்டேன். உண்மையிலேயே இந்த பார்ட்டி நான் கொடுக்கல, ரமேஷ் தான் இந்த ஹோட்டல்ல ஏற்பாடு பண்ணாரு. ஹலோ, என்ன அப்படி பாக்குறீங்க? மறுபடியும் மறந்துட்டீங்களா? மிஸ்டர் அசோக். ஓ அசோக், ஹலோ. வெள்ள நிவாரண நிதிக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தவரு. 2 லட்சம் அது மட்டும் இல்ல, நூற்றுக்கணக்கான அநாத குழந்தைகளுக்கு ஆதரவு தருது அவருடைய பார்வதி நிலையம் தான். இன்னைக்கு நீங்க இந்த பார்ட்டிக்கு வந்ததுல எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன ரமேஷ், தெரியுதா? ஓ, ஐம் சாரி. என்ன குடிக்கிறீங்க? என்னது? ஓகே. சுஜாதா, நீ எங்க போற? உன் கெஸ்ட கவனிக்க வேண்டிய என்னுடைய பொறுப்பு. மிஸ்டர் அசோக், what do you want? Whiskey or beer? Oh, no, no, no. Always thumbs up. Okay? ரமேஷ், எனக்கும். Sure. இது அவங்கிட்ட கொடுத்துரு. என்ன ரமேஷ், அதுல என்ன கலந்துருக்கு? தோசை, இத குடிச்சிட்டு அவன் ஆடணும். அவனோட மானம் மரியாதை எல்லாம் போயிடும். என்னோட வா. ஆட்சி நடக்கும்போது ஆதையை நான் விட்டுட்டு இப்ப நீ வர்ற. காவேரி, ஏய் காவேரி, ஒரே கலப்பா இருக்கு, காஃபி கொண்டா. காஃபி எங்க காவேரி? பக்கத்திலேயே இருக்கு, ஆடுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருமா? நீங்களா? காவேரி எங்க போய் தொலைஞ்சா? காவேரி எங்கேயும் போயிடல. கர்நாடகத்துல ஆரம்பிச்சு தமிழ்நாட்டு வழியா ஓடிக்கிட்டே இருக்கா. அப்போ நான் உங்க வீட்டுல இருக்கேன். நீ இருக்கிறது என் வீடுதான், படுத்திருக்கிறது என் படுக்கைதான், உன்னை தழுவிக்கிட்டு இருக்கிறது என் போர்வைதான். அதெல்லாம் என்னுடைய ட்ரெஸ்ஸா? அவ்வளவுதான் இருந்தது, எல்லாத்தையும் கழட்டி காய போட்டிருக்கேன். கண்ணை மூடிக்கிட்டு தான் ட்ரெஸ் எல்லாம் கட்டினேன். ஆபத்துக்கு பாவம் இல்லையே. நான் இங்க எப்படி வந்தேன்? நீயா வரல, உனக்கு ஏற்பட்ட போதையில வந்த. ஆமா,
உன்னை அந்த நிலைமையில உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போனா உன்னை பத்தி தப்பா நினைப்பாங்களேன்னுதான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். போதையா? நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு அந்த பழக்கம் எல்லாம் கிடையாது. யாருக்கோ திட்டமிட்டு கொடுத்த போதை மருந்து மாறி உனக்கு வந்து சேர்ந்தது. அப்படின்னா இந்த காரியத்தை செஞ்சது யாரு? கடைசியா ட்ரிங்க்ஸ் கொண்டு வர சொன்னது யாருன்னு யோசிப்பாரு. ரமேஷ். ஆமா, உங்களுக்கு அவன் ஃப்ரெண்ட் இல்ல, உங்க கௌரவத்துக்கு ஒரு எதிரி. சுஜாதா ராத்திரி எங்கேயோ போன விஷயம் வெளியே தெரிஞ்சா உங்களுக்கு கேவலம் இல்லையா? அதான் என்ன செய்யறது நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். என்ன இருந்தாலும் ரமேஷ், உன் பொறுப்புல தான் நான் அவளை அனுப்புனேன். ஆனா உங்க ஃப்ரெண்டு தான் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டானே. மார்ச்சுக்கு சுஜாதாவை கூட்டிட்டு போனதான் நான் பண்ண பெரிய மிஸ்டேக். ரமேஷ், உண்மையை சொல்லு. என் பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக நாங்க கூட்டிட்டு போனியா, இல்ல எல்லாரும் முன்னாலே என்ன அவமானப்படுத்துறதுக்காக நாங்க கூட்டிட்டு போனியா? சுஜாதா, எங்க உன் சுயரூபம் தெரிஞ்சிருமோன்னு அங்கிள் கிட்ட நாடகம் ஆட வந்திருக்கியா? இன்னைக்கு உன் வேஷம் கலைஞ்சு போச்சு. சீ, நீ மனுஷனே இல்ல. நேற்று வரைக்கும் என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஒரே நாள் ராத்திரி யார் போட்ட தலையணை மந்திரமோ என்ன திட்ட ஆரம்பிச்சியே. கேட்டா, நேற்று ராத்திரி கூல் ட்ரிங்க்ஸ்ல என்ன கலந்து கொடுத்த? நான் நினைவு விளக்க காரணம் என்ன சொல்லு. சுஜாதா, நீ சொல்றது அத்தனையும் போய். ரமேஷ், எந்த பெண் இப்படி ஒரு பொய்ய சொல்லி தன்னை அவமானப்படுத்திக்க மாட்டா? சொல்லு, என்ன கொடுத்த? அங்கிள் போதை மருந்து கலந்த ட்ரிங்க் நான் இவ்வளவு கொடுக்கல. அப்போ யாருக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன் சொல்லு. நான் சொல்றேன், அசோக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். அவர் அவமானப்படுத்த நினைச்சேன். ஆனா எனக்கு எந்தவித அவமானமும் ஏற்படாம கௌரவமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. அவ்வளவு யோக்கியமான ஆளுன்னா ராத்திரியே உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாமே. அதை விட்டுட்டு எந்த மஞ்சத்துக்கு கூட்டிக்கிட்டு போனாரோ யாருக்கு தெரியும்? ஆமா, உனக்கு இன்னும் இந்த மருந்து மயக்கம் தெளியலையா, இல்ல இந்த மன்மதன் மயக்கம் தெளியலையா? ராஸ்கல், என்னையும் ஒன்ன மாதிரியே நினைச்சிட்டியாடா தற்குறி. பொம்பளைங்களை விளையாட்டு பொம்மைகளை நினைக்கிறவன் நான் இல்லடா. அசோக், என்னை எல்லாரும் மறதிக்காரேன்னு சொல்லுவாங்க. ஆனா இதை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன்.